இன்னைக்கு என் கடைக்கு வந்து என் பேர்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காரு. டேய், மனோஜ்ங்கிறது நல்ல பேர் தான்டா, அதெல்லாம் மாத்தாதடா. மாத்தலமா, ஆ, ஆனா முன்னாடி புனைப்பெயர் மட்டும் சேர்த்திருக்காரு. என்ன பேரு? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ம், அந்த பேரை வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த பேரை சொல்லிதான் என்ன கூப்பிடணுமா. அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணுமா. அப்பதான் பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வருமா. அப்படி என்னடா பேரு? ம், பப்பரப்பா. டேய், பேரை சொல்லுடான்னா என்ன பரபரன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? பரப்பரை இல்லம்மா, பப்பரப்பா. எங்க சொல்லுங்க. ஆ, பப்பரப்பா. ஆ, இப்போ அதோட என்னுடைய பேரு மனோஜையும் சேர்த்து சொல்லுங்க. ஆ, பப்பரப்பா மனோஜ். ஆ. இதுதான் இனிமே என் பேர். டேய், அறிவோட தான் பேசுறியா நீ? என்னடா பேரு இது? பப்பரப்பா பம்பரமான்னுட்டு. உனக்கு நான் நல்ல பேர் தானடா வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்படி கண்டதெல்லாம் சேர்த்திருக்கியே, இத கேட்ட 4 பேர் சிரிப்பாங்கடா. டேய், எவன இப்படி பேர் வச்சது? அந்த ஆளையெல்லாம் என்னடா? அவர் எதையும் சொல்லாதீங்க. அவரு பெரிய நியூமராலஜிஸ்ட். அவர்கிட்ட தெய்வ அனுகிரகமே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு இதெல்லாம் ஒரு பேராடா? மா, இந்த பேரை வச்சு எல்லாரும் என்னை இப்படியே கூப்பிட்டா இந்த மாசம் கடைசியில எனக்கு ₹1 கோடி வர மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாரு. ஆ? கோடி ரூபாவா? ஆமாமா, கோடீஸ்வர யோகம் என்ன தேடி வரும்னு சொல்லிருக்காரு. எனக்கு கோடி கோடியா கொட்டுமா. கேக்கும்போது சந்தோஷமா தாண்டா இருக்கு. நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாமா, ம்? ஆனா அதுக்கு எல்லாரும் என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிடணும். அந்த சவுண்டிங் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல அது ஒலிக்கணுமா. ஆ? அப்பதான் எனக்கு கோடி கோடியா கொட்டும்னு சொல்லிருக்காரு. கேக்கும்போது நல்லா தாண்டா இருக்கு. ஆனா இது நடக்குமா? மா, ம்? பேரை மாத்தி பெரிய ஆள் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. நிஜமா நடக்கும். அதுக்கு தான் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லி என்ன பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிட சொல்லணும். ம். கோடீஸ்வர யோகம் வேற வரும்னு சொல்ற. நடந்தா நல்லதுதான். சரி, நான் எல்லார்கிட்டயும் சொல்லி கூப்பிட சொல்றேன். வா. எல்லாரும் இங்க வாங்க. என்ன விஜயா, எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுற? ஒரு முக்கியமான விஷயம் பேசதாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போறேன். அத கேட்டு எல்லாரும் அதுபடி நடக்கணும். முதல் விஷயத்த சொல்லு. ஏங்க, இப்ப மனோஜ் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. பெருசா லாபம் எதுவும் வரலையா? ஏம்மா, இது நல்ல விஷயமா? என்ன கடையை மூட போறானா? டேய், வாய வைக்காதடா. முதல்ல எல்லாரும் நான் சொல்றத அமைதியா கேளுங்க. மனோஜ் கடை இப்படியே போனா நஷ்டத்துல தான் போகும். அதை சரி பண்றதுக்கு இப்போ ஒரு வழி வந்திருக்கு. என்ன வழி? மனோஜ் ஒரு பெரிய ஜோசியரை பார்த்திருக்கானா. அவர் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு.
டேய் என்னடா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? இப்படிதான் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி கலர் கலரா ஷர்ட் போட்டு சுத்திட்டு இருந்த. இப்ப என்னடா மூஞ்சில கலர் கலரா கலர் பொடி பூசி தெரிய போறியா? டேய் சொல்றத கேளுங்க. ஒரு முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க. யாரு விளையாடி? விஜயா, முதல் விஷயத்தை சொல்லு. அவர் ஒரு பெரிய நூர் மகாலிஸ்டான். லோ மகள் இஷ்டம். என்னது? அம்மா, ம், அது 100 மகாலிஸ்ட் இல்ல, நியூமராலஜிஸ்ட். ம், அதான் ம். ஓ, இந்த நேம்ல எல்லாம் லெட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வைப்பாங்களே அவங்க தானே? அவர்தான். அவர் இனிமே யாரும் இவனை மனோஜ்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். அப்ப இவனை வேற எப்படி கூப்பிடணுமா? மனோஜ்ங்கிற பேருக்கு முன்னாடி ஒரு பேரை சேர்த்திருக்காரு. இவனுக்கு இந்த பேரே அதிகம், இதுல இடைச்சொற்கள் வேறயா? அப்படி என்ன பேருமா சேர்த்திருக்காங்க? அவரை எப்படி ஆண்டி கூப்பிடணும்? மனோஜே, அந்த பேரை சொல்லுடா. பப்பரப்பா. டேய், பேரை சொல்ல சொன்னா என்னடா பப்பரப்பான்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற? பில்லப்லாம் வேணா, நீ பேரை சொல்லு. அதான்டா சொல்றேன், பப்பரப்பா. இதான் பேரு. இனிமே எல்லாரும் இவனை பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும்.